எந்த டெம்பர் போட்டாலும் உடஞ்சிருது. 500 டெம்பர் போட்டாலும் உடஞ்சிது, 100 டெம்பர் போட்டாலும் உடஞ்சிது, எந்த டெம்பர் போட்டாலும் நம்மளுக்கு உடஞ்சிருது. ஸோ எதுக்காக இந்த ப்ராப்ளம் வருது? டெம்பர் கிளாஸஸ் இப்போதைக்கு எதுக்கு உடையுது? என்ன ப்ராப்ளம்? வாய் எதுக்காக இந்த ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு க்ரியேட் ஆகுது? ஸோ கைஸ், இந்த மாதிரி கொஸ்டின் உங்களுக்கு மைண்டில் கண்டிப்பாக இருக்கும். பிகாஸ் இப்போதைக்கு நம்ம ஃபோன்லேயே நம்ம டெம்பர் கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அது சீக்கிரமாக உடஞ்சிடுது. எதுக்காக? வாய் இந்த டெம்பர்லாம் எதுக்கு உடையுது? நம்ம டெம்பர் எதுக்காக ஒட்டுறோம்? சேஃப்டிக்காக தான் ஒட்டுறோம். ஆனால் ஒரே நாளே உடஞ்சிது, சீக்கிரமாகவே உடஞ்சிது. எவ்வளோ காசு கொடுத்து போட்டாலும் டெம்பர் கிளாஸ் உடஞ்சிது. ஸோ எதுக்காக இந்த டெம்பர் உடையுது? ஸோ இதுக்காண்டி எல்லா ஆன்சரும் உங்களுக்கு நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை. பிகாஸ் இந்த மாதிரியான இன்ஃபார்மேட்டிவ் வீடியோ தான் இந்த சேனல் இருக்கும். ஸோ டெம்பர் கிளாஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். டெம்பர் கிளாஸ் இப்போதைக்கு 90%, 99% எல்லாரும் டெம்பர் கிளாஸ் அவங்கவுங்க ஃபோனுக்கு வெட்டுறாங்க. ஸோ டெம்பர் கிளாஸ் வெட்டுறதே நம்ம சேஃப்டிக்காக. ஆனால் இருந்தாலும் டெம்பர் கிளாஸ் இன்றைக்கே ஒட்டிட்டும் இன்றைக்கே உடஞ்சிது. லைட்டாகவே ஒரு கீழே லைட்டாக ஒரு வண்டி சாவி பட்டாலும் உடஞ்சிட்டு, லைட்டாக சும்மா கீழே வச்சாலும் உடஞ்சிட்டு, எப்படி போட்டாலும் டக்குன்னு உடஞ்சிது. ஸோ எதுக்காக அந்த டெம்பர் உடையுது? நீங்கள் எந்த டெம்பர் யூஸ் பண்ணணும், என்ன டெம்பர் யூஸ் பண்ணக்கூடாது, டெம்பர் எப்படி யூஸ் பண்ணணும், டெம்பர் எதுக்காக உடையுது, எல்லா கொஷின்ஸ் ஆன்சர் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோவில் கிடைக்கும். வீடியோவே ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க, என் பேர் முகமது சுபான், நீங்கள் பார்க்குறது சுப்பு தமிழ் டெக் யூடியூப் சேனல். ஸோ கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் ஃபோனில் நீங்கள் டெம்பர் கிளாஸ் வெட்டும் போது, இப்போ ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு டெம்பர் நீங்கள் வெட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 100 ரூபாய்க்கு டெம்பர் விட்டாலும் உங்களுக்கு சீக்கிரமாக உடஞ்சிருது. 200 ரூபாய்க்கு டெம்பர் விட்டாலும் உடஞ்சிருது. 500 ரூபா டெம்பர் கொடுத்து போட்டாலும் உடஞ்சிடுது. ஸோ எதுக்காக இது உடையுது? இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள்லாம் டெம்பர் வெட்டிருப்பீங்க. 100 ரூபா டெம்பர், 50 ரூபா டெம்பர் வெட்டிட்டு இருந்தீங்க. நார்மல் டெம்பர் ஃபுல் சைட்லேயே ஃபுல்லாக பிளாக் இல்லாமல் நார்மல் டெம்பர் வந்துட்டு இருந்தது. அந்த டெம்பர் ஃபுல்லாகவே கவர் ஆகுது டிஸ்பிளே. இப்போ இது ஒரு டிஸ்பிளேனா இந்த பிளாக் இருக்குல்ல கைஸ், இந்த பிளாக் கார்னருக்கு உள்ளே தான், இந்த 2 சைடு பிளாக் கார்னருக்கு உள்ளே தான் உங்களுக்கு டிஸ்பிளே டெம்பர் கிளாஸ் உட்காரும். ஆனால் இப்போ ஒரு டெம்பர்லாம் இந்த சைடில் பிளாக்லாம் வரதில்ல, ஃபுல்லாகவே கவர் ஆயிரும். ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி ஃபுல் டெம்பர் தான் வெட்டுறாங்க. ஃபுல் டெம்பர் வெட்டினா தான் சைடு ஃபுல்லாகவே டிஸ்பிளே சேஃப்டியாக இருக்கும்னு சொல்லி வெட்டுறாங்க. ஆனால் அந்த டெம்பரே உடஞ்சிடுது. ஸோ இதுக்காக என்ன ரீசன்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நார்மல் டெம்பர் பற்றி டீட்டெயில் சொல்கிறேன். அந்த நார்மல் டெம்பர் தான் நீங்கள் ஒட்டும் போது அந்த டிஸ்பிளே கார்னர் இருக்குது கைஸ், அந்த டிஸ்பிளே கார்னருக்கு உள்ளே வரும் கைஸ் அந்த டெம்பரு. ஸோ அதுக்காக தான் அந்த டெம்பர் உடையாது. ஸோ அது எதுக்காக உடையாது? நான் ஃபுல் டெம்பரை பற்றி டீட்டெயில் சொன்னதுக்கப்புறமா தான் உங்களுக்கு அது புரியும். ஸோ எதுக்காக உடையாது? ஃபுல் டெம்பர் நான் சொல்ல வரேன் கைஸ். இது போய்ட்டு நான் இந்த ஃபோனுக்கு போட்டது ஃபுல் டெம்பர் தான் போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலாம், சைடு ஃபுல்லாக எட்ஜு ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள், சைடு ஃபுல்லாகவே தெரியுதா கைஸ் உங்களுக்கு? ஸோ எட்ஜு ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். ஸோ இந்த டெம்பர் போட்டால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் சொல்கிறேன். இப்போ உங்கள் ஃபோன் எட்ஜி மாடல் கைஸ். இப்போ வர ஃபோன் எல்லாமே ஃபுல் டிஸ்பிளே. ஃபஸ்ட்டு வர ஃபோனில் நார்மல் டிஸ்பிளே வந்துட்டு இருந்தது, பாதி டிஸ்பிளே வந்துட்டு இருந்தது. இப்போ வர ஃபோன் எல்லாமே எட்ஜ் டு எட்ஜ் ஃபுல் டிஸ்பிளே பண்ணிட்டாங்க. ஸோ டிஸ்பிளே ஃபுல் பண்ணுறதுனால என்ன ஆகும்? சைடு ஃபுல் டிஸ்பிளே இருக்குல்ல, அந்த சைட் லாஸ்ட் எட்ஜில் மோல்டு இருக்கும் கைஸ். டெம்பர் டிஸ்பிளே ஃப்ளாட்டாக இருக்காது, மோல்டாக இருக்கும். ஸோ மோல்டாக இருக்கும்போது என்ன ஆகும்? அந்த டெம்பர் நீங்கள் ஒட்டுறீங்க இல்லையா கைஸ், அந்த ஃபுல் டெம்பர் ஒட்டும் போது என்ன ஆகும்? அந்த ஃப்ளாட்டாக இருக்கிற டிஸ்பிளேனா பக்காவாக ஃபுல்லாக உட்காந்துரும் கைஸ். மோல்டாக இருக்கிற டிஸ்பிளே நீங்கள் போட்டிங்கன்னா, இப்போ ஒரு டிஸ்பிளேன்னு வச்சுக்கோங்களேன். இது மேலே உட்கார டெம்பர் கிளாஸு. ஸோ இது வரைக்கும் கவர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு சைடில் ஒரு கேப் இருக்குல்ல, இந்த கேப்பில் ஒரு கேப் தெரியும். ஸோ அந்த கேப் எதுக்காக வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஃபுல் டிஸ்பிளே இந்த சைடில் மோல்டு எடுத்து பாருங்கள். அந்த கிளாஸ் உங்களுக்கு மோல்டில் உட்காராது, சும்மா மேலே ஓட்டமாக தான் உட்காரும். ஆனால் மோல்டு ஃபுல்லாகவே உட்காராது. பிகாஸ் அந்த மோல்டில் எப்போவுமே கிளாஸ் பெண்ட் ஆகாது உங்களுக்கு. இந்த டெம்பர் கிளாஸ் எல்லாமே பெண்ட் ஆகாமல் தான் இருக்கும். ஸோ அதனால் மோல்டு ஆகாது. ஸோ அந்த மோல்டு ஆகாத இடத்துல என்ன இருக்கவங்க லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு கேப், இந்த கேப் இருக்குது, இந்த மாதிரி ஒரு கேப் அந்த டெம்பர் கிளாஸும் அந்த டிஸ்பிளேக்கும் சின்னதாக ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்லேயே என்ன ஆகும்? இப்போ லைட்டாகவே அந்த டெம்பர் கார்னரில் லைட்டாக கூட டச் ஆனாலும் அந்த டெம்பர் கிளாஸ் உடையும். பிகாஸ் அந்த டெம்பருக்கும் அந்த டிஸ்பிளேக்கும் சின்னதாக ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பில் அடிப்பட்டால் தான் டிஸ்பிளே டெம்பர் கிளாஸும் உடையும் கைஸ். ஸோ ஃபஸ்ட் ஒரு டெம்பர்ஸ்லாம் எதுக்கு உடையாதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த டிஸ்பிளேக்கு உள்ளே வரும். அந்த டிஸ்பிளேக்கு உள்ளே வரும்போது அந்த எட்ஜில் அந்த டிஸ்பிளேக்கும் அந்த டெம்பருக்கு கேப்பே இருக்காது. பிகாஸ் அந்த டிஸ்பிளேக்கு ஒட்டுற மாதிரி இருக்கும். அந்த டெம்பரும் ஸ்லிம்மாக இருக்கும், டிஸ்பிளேக்குள்ளேயும் இருக்கும், டிஸ்பிளேக்கு உள்ளேயும் வரும் உங்களுக்கு. ஸோ அந்த கேப் அங்கே தெரியாது. இப்போ இந்த டெம்பரில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, சைடில் ஒரு சின்னதாக ஒரு கேப் வரும். அந்த கேப்பில் லைட்டாக அடிப்பட்டாலும் ஒரு டெம்பர் கிளாஸ் உடையும். எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ்லாம் ரெடி பண்ணுறாங்களா கைஸ், அந்த கடைக்கு நீங்கள் போயிட்டு பாருங்கள். ஸோ அவங்கக்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு பிளேட் மாதிரி இருக்கும். நீங்கள் அவங்க கண்ணாடி கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, பெரிய தடிப்பாக இருந்தாலும், கிளாஸு தடிப்பாக இருந்தாலும் அந்த பிளேட் வச்ச உடனே அவங்க தட்டினோடனே கட் ஆயிடுது. ஸோ அதே அந்த சாம்பிளுக்கு நீங்கள் வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இந்த கண்ணாடி வச்சுக்கோங்களேன். கண்ணாடிக்கு மேலே அவங்க இங்கே கிரிப் பண்ணுறாங்க, கட் பண்ணிட்டு இங்கே ஒரு சின்னதாக ஒரு கேப் இருக்கும்.
ஸோ இந்த கேப்பில் என்ன பண்ணுவாங்க, லைட்டாக தட்டிடுவாங்க. தட்டினோன்னே அந்த இடத்துல மட்டும்தான் கட்டே டக்குன்னு உந்துடும். ஸோ அது எதுக்காக உள்ளது கைஸ், கீழே வந்து எந்த ஒரு சப்போர்ட் இல்லை, எந்த ஒரு பேலன்ஸ் இல்லை. ஸோ அந்த பேலன்ஸ் இல்லாதனால தான் டக்குன்னு கிளாஸ் கீழே விழுந்துடுது. அதே சேம் பொசிஷன் தான் இந்த டெம்பருக்கும் அந்த டிஸ்பிளேக்கும் கைஸ். அந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு கேப் இருக்கவே இருக்காது, சாரி எந்த சப்போர்ட்டே இருக்காது. டிஸ்பிளே சப்போர்ட்டு அந்த டெம்பருக்கு இருக்காது. ஸோ அந்த கேப்பில் தான் அந்த டெம்பர் நிற்கும். ஸோ நிற்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக எங்கள் கார்னரில் அடிப்பட்டாலும் ஃபுல்லாகவே உடஞ்சிரும் உங்களுக்கு. நீங்கள் ஃபோன் கீழே போட்டு உடையிறது வேறு விஷயம். இந்த டெம்பர் ஆட்டோமேட்டிக்காக உடையிறது வேறு விஷயம். ஆட்டோமேட்டிக்காக எப்போவுமே உடையாது. எதனா ஒன்று டச் ஆயிடுச்சுன்னா, இல்லைன்னா எதனா ப்ரெஸ் ஆயிடுச்சுனாலும் டெம்பர்லாம் உடையும். ஸோ இதுக்காண்டி வந்து நிறைய கஸ்டமர் வந்து கடைக்காரர்கள்கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. பிகாஸ் வந்து நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் மைண்டில் இருக்கும். நார்மல் டெம்பர் எதுக்கு ஷார்ட்டாக கொடுக்குறான், அவன் எதுக்கு ஷார்ட்டாக கொடுக்குறான்? நார்மல் டெம்பர் ஃபுல் ட்ரான்ஸ்பரேட்டாக இருக்கும். ஸோ நார்மல் டெம்பர் ஃபுல்லாக ஒட்டிங்கன்னா அந்த சைடு ஃபுல்லாகவே கேப் தெரியும், பபிள்ஸ் தெரியும். உங்களுக்கு சைடு ஃபுல்லாகவே டோட்டலாகவே உங்களுக்கு பபிள்ஸ் தெரியும். ஸோ ஃபுல் டெம்பரில் என்ன பண்ணிக்கிறான் பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே சைடு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு பிளாக் பார்டர் கொடுத்துருக்காங்க. இல்லை ஃபுல் டெம்பரில் உங்களுக்கு இப்போலாம் ஒற்றை டெம்பர்லையுமே பிளாக் பார்டர் வரும் சைடில். ஸோ அந்த பிளாக் பார்டர் எதுக்காக வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பபிள்ஸ் கண்டிப்பாக அதில் இருக்கும். ஆனால் வந்து அந்த பிளாக் பார்டர் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த வந்து பபிள்ஸ் தெரியாது. ஸோ அதுக்காக தான் அந்த பிளாக் பார்டர் கொடுத்துருக்கான். கம்பெனிக்காரன் வந்து ஃபுல் டெம்பருக்கு வந்து அந்த பிளாக் பார்டர் கொடுத்துருக்கான். அந்த பிளாக் பார்டர் கொடுத்தா தான் அது உங்களுக்கு அங்கே பபிள்ஸ் தெரியாது. அது பிளாக் பார்டர் இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பபிள்ஸ் தெரியும். ஃபுல் டெம்பர் ஒட்டினா நீங்கள் என்ன பண்ணுவாங்க, உங்கள் ஃபோனுக்கு நீங்கள் பேக் கேஸ் வாங்குறீங்கல்ல, பேக் கேஸ் வாங்கும்போது இந்த டிஸ்பிளேக்கு மேலே கவர் ஆகிற மாதிரி ஒரு பவுச் வரும், ஆர்மர் கேஸ் சொல்லுவாங்க. அதுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், கொஞ்சம் தடிப்பாக இருக்கும், மொத்தமாக இருக்கும். அதுக்கு கேஸு தடிப்பாக இருக்கும். ஸோ அது போட்டோன்னே உங்கள் ஃபோன் கொஞ்சம் வெயிட் அதிகமாகிடும். ஆனால் இதில் ஃபோன் ஃபுல் சேஃப்டியாக இருக்கும். பிகாஸ் வந்து அந்த டிஸ்பிளேக்கு மேலே அந்த டெம்பர் கிளாஸுக்கு மேலே கவர் ஆகும். அது டெம்பர் கிளாஸ் மேலே கவர் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபோன் சேஃபாக இருக்கும், டிஸ்பிளேவும் சேஃபாக இருக்கும். பிகாஸ் ஆனால் நிறைய பேருக்கு வந்து ஃபோன் ஸ்லிம்மாக இருந்தால் தான் பிடிக்கும், ஸ்லிம்மாக இருந்தால் தான் நான் யூஸ் பண்ணுவேன் ஃபோன் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. அவங்க தான் ஃபோன் அவங்க தான் பாதுகாக்கணும். பிகாஸ் வந்து அவங்களும் எந்த ஒரு சொல்யூஷன் இல்லை. அவங்க அப்படி யூஸ் பண்ணணும், ஸ்லிம்மாக தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணிடணும், நார்மல் டெம்பர் போட்டு. நார்மல் டெம்பர் இப்போதைக்கு ரேட் கம்மியாக தான் போயிட்டுருக்கு. நீங்கள் மார்க்கெட்டு போனீங்கன்னா 50 ரூபா தான் போடுவாங்க, கடைக்கு போனீங்கன்னா 100 ரூபா ரோட்லேயே போட்டு விற்கிறாங்களா கேஸ் இப்போது. ஸோ அந்த மாதிரி டெம்பர் போட்டிங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா தான் வரும். ஸோ இந்த வீடியோ நான் எதுக்காக போட்டுட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து ஒரு கடையில் ஒர்க் பண்ணுறேன், செல்ஃபோன் கடையில் தான் நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ கஸ்டமர் வந்து என்கிட்ட கேட்டாங்க, நான் எவ்வளோ காசு கொடுத்து போட்டாலும் டெம்பர் ஒரே நாளே உடஞ்சிது, 2 நாளில் உடஞ்சிது, டெம்பர் குவாலிட்டியே நல்லா இருக்க மாட்டேது. ஃபஸ்ட்டு ஒரு டெம்பர்லாம் நல்லா இருந்தது, ஆனால் இப்போ ஒரு டெம்பர்லாம் நல்லாவே இருக்க மாட்டேது, சீக்கிரமாக உடஞ்சிருது சொல்கிறாங்க. ஆனால் இப்போ ஒரு டெம்பர் நல்லா தான் இருக்குது, ஆனால் அது யூஸ் பண்ணுற முறையில் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பிகாஸ் வந்து ஃபஸ்ட் டெம்பர் வந்து ரொம்ப ஸ்லிம்மாக வரும், ஆனால் டிஸ்பிளேக்கு உள்ளே வரும். டிஸ்பிளேக்கு உள்ளே வரும்போது அவ்வளோ சீக்கிரம் டெம்பர் உடையாது. பிகாஸ் வந்து அதுக்கு டெம்பருக்கு கேப்லாம் இருக்காது, பர்ஃபெக்டாக உட்காரும். ஸோ அதனால் அது உடையாது சீக்கிரமாக. இது வந்து கேப் இருக்கும், அதனால தான் உடையுது. இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குது, 99% எல்லாருக்கும் இருக்குது. பிகாஸ் எல்லாரும் இப்போ ஃபோன் யூஸ் பண்ணாமல் இல்லை, யாருமே ஃபோன் யூஸ் பண்ணாமல் இல்லை, எல்லாரும் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் வந்து இந்த ப்ராப்ளம் நிறைய பேருக்கு கிரியேட் ஆகிருக்கு. நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஹோப் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி இன்ஃபார்மேட்டிவ் வீடியோஸ்க்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த மாதிரி இன்ஃபார்மேட்டிவ் வீடியோ தான் இந்த சேனலை போட்டுட்டு இருப்பேன் நான். அதே மாதிரி வந்து மொபைலை பற்றி நிறையா வீடியோஸ்லாம் இந்த சேனலில் வந்து இருக்கும். பிகாஸ் வந்து நான் ஒரு செல்ஃபோன் கடையில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ நான் ஒரு நாளில் ஒரு கஸ்டமரை எனக்கு என்னென்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், அந்த கம்ப்ளைண்ட்டை பற்றி தான் நான் வந்து வீடியோ போட்டுட்டு அப்லோட் பண்ணுறேன். பிகாஸ் வந்து நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியல, செல்ஃபோன் பற்றி நிறைய பேருக்கு தெரியல. இப்போதைக்கு செல்ஃபோனில் நிறைய அப்டேட்ஸ் வந்துருக்கு, நிறையா ஃபீச்சர்ஸ்லாம் வந்துருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த ஃபீச்சரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லலாம். என் சேனலை போய்ட்டு விசிட் பண்ணிட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் வந்து இந்த மாதிரி இன்ஃபார்மேட்டிவ்ஸ் தான் உங்களுக்கு சேனலில் வந்துட்டு இருக்கும். ஸோ வாங்க கைஸ், நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.